ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கருத்தெடுக்கிறதுக்கான அறிவியல் அடிப்படையிலான தகவல்களை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய 15 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத முடிஞ்சால் பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது நோட் பண்ண இருந்துச்சுன்னா அதில் கூட குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த விஷயங்களை டெய்லி காலையில் எழுந்த உடனே நீங்கள் பண்ணணும். காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு நாளுக்கானதை நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இந்த 15 விஷயங்களுமே அறிவியல் ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு. இதை பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வருது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான கேள்வி வரும், என்ன மாதிரி டவுட் இருக்கும், அதுக்கு எப்படி வீடியோ போடணும்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் எக் க்ரோத் ஃபுட், ஓவலேஷன், ஆஃப்டர் ஓவலேஷன் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது, இன்டர்கோர்ஸில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, என்னென்ன தவறுகள் பண்ணவே கூடாது, இன்டர்கோர்ஸ்ன்ற டைட்டில், ஸ்பெர்ம்ன்ற டைட்டில் கணவருடைய விந்தணு, மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய உணவுகள், பீரியட்ஸ் டைமில் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, என்ன மாதிரி உங்கள் கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பீரியட்ஸ்ன்ற டைட்டிலில் வீடியோஸ் இருக்கும். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, ட்ரீட்மெண்ட் போகிறீங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரீட்மெண்ட் பற்றின விஷயங்களை ப்ரெக்னன்சி ட்ரீட்மெண்ட் அப்படின்ற டைட்டிலையும், ப்ரெக்னன்சிக்கு ஏதாவது டேப்லெட் எடுக்கிறீங்கன்னா ப்ரெக்னன்சி டேப்லெட் யூசஸ்ன்ற டைட்டிலையும், ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறப்ப என்னென்ன டேப்லெட் கொடுக்குறாங்களோ A to Z எல்லாமே இருக்கும். எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோஸாக கொடுத்துட்டேன். ஏன்னா நிறைய பேர் நியூவாக இன்னுமே நிறைய வீடியோஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி நான் அது எல்லாமே போட்ட வீடியோஸ் தான். நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா அங்கே வரிசையாக தனித்தனி டைட்டில் இருக்கும். ஒரு சில பிளேலிஸ்ட் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பாருங்கள், நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலில் சேனல் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். இது ஓப்பன் பண்ணதுக்கு மெயின் ரீசன் அப்படிங்கிறது ரீசெண்ட் டேஸாக என்னால் எல்லாரோட கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ண முடியல. அதனால தான் மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் என்னோட ஓல்டு வீடியோஸில் கமெண்ட் பண்ணால் கூட அது எனக்கு தனியாக மெம்பர்ஷிப்லன்னு காமிக்கும். நீங்கள் ஓல்டு வீடியோஸில் நார்மலாக கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எது இம்பார்ட்டன்ட் மெசேஜ், எது இம்பார்ட்டன்ட் இல்லாத மெசேஜ் அப்படின்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு வேகமாகவும் வராது. உங்களுக்கு முன்னாடி 100 பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் எனக்கு முதல்ல காமிக்கும். உங்களது 100ஆவதாக தான் காமிக்கும். அதனால தான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட இன்னொரு பெனிஃபிட், நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும். நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் இருக்கும், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. உங்களுக்காகவே டாக்டரோட கன்சல்டேஷனோட அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ஒரு முழுமையான வழிகாட்டியாக இருக்கக்கூடியது. ஒரு பேனாவும் ஒரு நோட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கேயாச்சும் நீங்கள் அதை அடிக்கடி எங்கே பார்ப்பீங்களோ அந்த இடத்துல ஒட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் அடிக்கடி பார்க்குறப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தினமும் செய்யக்கூடிய உங்கள் ஃபெர்டிலிட்டிக்காக செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் டெய்லி செய்வீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லைன்னா உங்களுடைய கிச்சன்லேயோ ஒட்டி வச்சுக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு உதவி பண்ணக்கூடிய ஃபெர்டிலிட்டி பூஸ்டர் திங்ஸ் அப்படின்றதுல முதல் பாயிண்ட் அப்படிங்கிறது, நீங்கள் கர்ப்பம் தரிக்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா மாதவிடாய் சுழற்சியோட முதல் 15 நாட்கள் காலையில் எழுந்த உடனே வெதுவெதுப்பான தண்ணி குடிங்க. வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது நான் ரொம்ப அதிக சூடாக சொல்லலை, ரொம்ப லேசான அப்படின்ற மாதிரியும் சொல்லலை, ரொம்ப வெதுவெதுப்பான கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய செரிமான மண்டலத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது வெதுவெதுப்பான தண்ணீரை மாதம் முழுவதும் குடிக்கலாம். ஆனால் முதல் 15 நாட்கள் கம்பல்சரி நீங்கள் குடிக்கணும். அப்படி எடுக்கக்கூடிய தண்ணீர் அப்படின்றது ஒன்று ஓமம் சேர்த்து குடிங்க, இல்லை அப்படின்னா சோம்பு சேர்த்து குடிங்க. அதாவது ஒரு கிளாஸ் தண்ணியில் ஓமம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வெதுவெதுப்பாக இருக்கிறப்ப டீ காஃபிக்கு பதிலாக ஆப்போனண்ட்டாக அதை எடுத்துக்கோங்க. இது செரிமானத்தை மேம்படுத்தி ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிறத அதை சரி செய்ய உதவும். உங்களுக்கு யாருக்கு எல்லாத்துக்கும் அதிகப்படியான ஹேர் லாஸ் ஆகுது, முகத்தில் எல்லாம் பிம்பிள்ஸ் வருது, ஆக்னிஸ் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற எல்லாருமே இந்த ட்ரிங்க் அப்படிங்கிறத டெய்லி மார்னிங் எடுத்துக்கோங்க. சோம்பு பயன்படுத்துனீங்க அப்படின்னா கருமுட்டை வளர்ச்சி ரொம்ப ரொம்ப உருவாகும். குறிப்பாக சொல்லணும்னா சோம்பு பயன்படுத்துறதுனால உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி செயல்முறை அப்படிங்கிறது மேம்படுறதுக்கும் FSH அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாலிகுலர் ஸ்டிமுலேஷன் ஹார்மோனை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல தரமான கருமுட்டைகளை உருவாக்குறதுக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை அதிகரிக்கிறதுக்கும் உதவக்கூடியது தான் இந்த சோம்பு அண்ட் ஓமம் அப்படிங்கிறது. ரெண்டில் எது நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுடைய இஷ்டம். ஓமம் எடுக்கிறீங்கன்னா முதல் 15 நாள் மட்டும் எடுங்க. சோம்பு எடுக்கிறீங்கன்னா முதல் 15 நாள் மட்டும் எடுங்க. இந்த சேர்த்து எடுக்கிறது நீங்கள் முதல் 15 நாள் தான் எடுக்கணும். ஆஃப்டர் 15 நாள் எடுக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் சரியான நேரத்தில் எழுந்ததுக்கப்புறம் சூரிய உதயத்தில் ஒரு 10லேருந்து 30 நிமிஷம் ஆச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் 8 மணி வெயிலுக்கு போனீங்க அப்படின்னா அது ரொம்ப சூடாக இருக்கும். அந்த வெயிலில் உங்கள் ஸ்கின்னே டேர்ன் ஆகிற அளவுக்கு ஆகிடும். அதுவே காலையில் அந்த சன் ரைஸ் ஆகும் பாருங்கள், அந்த டைமில் நீங்கள் வாக்கிங் போங்க.
போங்க, இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் உங்கள் ஸ்கின் அதில் எக்ஸ்ப்ளோர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. காலையில் வரக்கூடிய வெயில் அப்படிங்கிறது மென்மையான சூரிய ஒளியை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து உங்களுடைய நடைப்பயிற்சி மூலயமா நீங்கள் அதை எப்போவுமே எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் இதையும் இது பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் பண்ணுங்கள். சூரிய ஒளியில் விட்டமின் டி அதிகமாக இருக்குது. உங்கள் உடம்புல விட்டமின் டி குறைபாட்டை சரி செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட மூட் ஸ்விங்ஸு இந்த மாதிரி விஷயங்களை மனநிலையை சரியாக இருக்கிறதுக்கு, அமைதியாக இருக்கிறதுக்கு, பிஎம்எஸ் அதாவது உங்களுடைய பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, நீங்கள் எரிச்சல் அடைகிறது, பதட்டம், மன அழுத்தம், இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குன்னா இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணக்கூடியது தான் சூரியன்கிட்டருந்து வரக்கூடிய இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது. காலையில் எழுந்தோன்னு ஒரு 30 நிமிடம் சன்லைட்டில் உங்கள் ஸ்கின் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிற மாதிரி பாருங்கள். மூளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு இயற்கை டானிக் அப்படின்னு சொன்னோம்னா இந்த சன்லைட் அப்படிங்கிறது தான். இதை ரெகுலராக பண்ணுங்கள். அடுத்தது காலை உணவு அப்படிங்கிறது. காலை உணவு அப்படிங்கிறதுல வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் இருக்கக்கூடாது. அது தோசை, இட்லி, இல்லை உப்புமா இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் மட்டும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் அதிகப்படியான ப்ரோட்டீன் ரிச் உணவாக காலையில் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கடலை மாவு தோசை எடுத்துக்கோங்க, பாசி பயறு தோசை எடுத்துக்கோங்க, முளைக்கட்டிய தானியங்கள் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச கருப்பு கொண்டக்கடலை, சிறுதானிய உணவுகள், கோதுமை ரவை கஞ்சி இது மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க. காலை உணவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவில் ஆரோக்கியமான காலை உணவுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க மாதிரியான உணவுகள் எடுக்கிறதுனால ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகும். நல்ல குவாலிட்டியான கருமுட்டை உருவாகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதோட முட்டைகளுக்கு தேவையான ஆற்றலையும் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த ப்ரோட்டீன் ரிச் உணவுகள் அப்படிங்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் காலை உணவு அப்படிங்கிறது ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 பாதாம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வேக வச்சு வேர்க்கடலை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் காலையில் செய்ய வேண்டியது. அண்ட் காலையில் 10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே உடலுக்கு மெக்னீஷியம் ரொம்ப ரொம்ப அவசியம். மெக்னீஷியம் அந்த நேரத்தில் வந்து அதாவது அந்த 10-11 மணிக்குள்ளே அந்த நேரத்தில் 2 டியூஸ்பூன் பூசணி விதை அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு வாழைப்பழம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. பூசணி விதை எடுக்கணும், இல்லைன்னா வாழைப்பழம் எடுக்கணும். பூசணி விதை எடுத்திங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா கருமட்டு குவாலிட்டியாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். வீட்லேயே இல்லை வெளியில் எங்கேயாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த நேரத்தில் கரெக்டாக அந்த 10 to 11 மணிக்குள்ளே மெக்னீஷியம் நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கோங்க. அது கர்ப்பம் தரிக்க முயற்சி செய்யக்கூடிய ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவு செஞ்சு இதை மறந்துடாதீங்க உங்களுடைய 10 to 11 மணிக்கு. அடுத்ததான் மதிய உணவு அப்படிங்கிறது. மதிய உணவு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஆச்சும் நடக்கணும். எப்போவுமே ஆஃப்டர் மீல் ஒரு குட்டி வாக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது நீங்கள் வீட்டிலையா இருந்தாலும் சரி, வெளியில் எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்க, எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு வசதியான இடத்துல நீங்கள் கொஞ்சம் நேரம் நடக்கலாம். மதிய உணவுக்கு பின்னாடி நீங்கள் சுறுசுறுப்பாக இந்த மாதிரி செய்கிறது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணும், ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்களை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாப்பிட்டோன்னா அப்படியே படுக்கிறதுனாலையும் உட்காந்தே இருக்கிறதுனாலையும் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறதுனாலையும் தான் நம்ம உடம்புல பிளட் சுகரோடைய அளவு இன்க்ரீஸ் ஆகுது, இன்சுலின் ஸ்பைக் ஆகுது. பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே ஸ்பைக் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் இது தான். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு குட்டி வாக்கிங் அப்படிங்கிறது போங்க. இது மதிய நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது டயர்னஸ் இருக்குது, மதியத்துக்கு மேலே சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது, இது எல்லாத்தையுமே சரி செய்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீட் சைக்கிளிங் முறையை பின்பற்றணும். பொதுவாக விதைகள் பொறுத்த வரைக்கும் அது ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். ஏன்னா அது முளைக்கக்கூடியது தானே இந்த விதைகள் எல்லாமே. அதை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறதுனால அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் இ, தாது, பல சத்துக்கள் அப்படிங்கிறது கருமுட்டையோட தரத்தை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். தயவு செஞ்சு சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் முதல் 15 நாட்கள் பம்கின் சீடும் ஆலி விதையும் எடுத்துக்கோங்க. அடுத்த 15 நாட்கள் வந்து சூரியகாந்தி விதையும் எள்ளும் எடுத்துக்கணும். இதை பற்றினா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன். சீட் சைக்கிளிங் எப்படி ஃபாலோ பண்ணணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஹோம் ரெமிடின்னு ஒரு டைட்டில் இருக்கும், அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் உங்கள் உடலில் தண்ணீர் போதுமான அளவு இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சிறுநீருடைய நிறத்தை வச்சு நம்ம உடம்புல தண்ணி சரியான அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேசான மஞ்சள் நிறத்தில் இருக்கிற மாதிரி உங்களுடைய யூரின் கலர் அப்படிங்கிறது இருக்கணும். ரொம்ப டார்க் ரெட் கலர் மாதிரி ஒரு வாரி வருது அப்படின்னா உங்கள் உடம்புல நீர்ச்சத்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி டார்க் எல்லோவாக வருது அப்படின்னாலும் உங்கள் உடம்புல நோய் தொற்றுக்கள் வர்றதுக்கான அபாயம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரொம்ப அடர்ஸ் மஞ்சள் கலர்லையோ இல்லை பழுப்பு நிறமாகவோ இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா போதுமான அளவு தண்ணி குடிக்கல அப்படிங்கிறது அர்த்தம். தண்ணி குறைவாக குடிச்சிங்க அப்படின்னா ஹார்மோன்கள் செயல்பாடு பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணீர் குடிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. லேசான நீரிழப்பு கூட பெண்களுடைய சர்விக்ஸ் மியூக்கஸை வந்து குறைச்சிடும். உங்களோட சர்விக்ஸ் மியூக்கஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை, வெள்ளைப்படுதலே சுரக்க மாட்டேங்குது, எனக்கு ஓவலேஷன் சமயத்தில் வெஜினல் வந்து ட்ரை ஆயிடுதுன்னு சொல்கிறீங்களா, அவங்க எல்லாருக்குமே சர்விக்ஸ்
மியூக்கஸ் இல்லாததுக்கு மெயின் காரணம் நீர்ச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது தான். அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நீர் அதிகமாக எடுத்துக்கோங்க, தண்ணி அதிகமாக கொடுங்க. அதுதான் விந்தணுக்கள் அப்படிங்கிறது நம்ம ஓவலேஷன் சமயத்தில் அது சிரமமே இல்லாமல் நம்மளுடைய கருமுட்டை அடையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓவலேஷன் நடந்த ஆனால் மியூக்கஸ் மட்டும் தெரியலை அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்கு தண்ணீர் குறைபாடு தான் இருக்குது, அதனால் தண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க. மதிய டைமில் ஒரு 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே டீ, காஃபி, பிஸ்கட் நினச்சி சாப்பிட்றது, இந்த மாதிரியான ஏதாவது பப்ஸு இந்த மாதிரியான ஐட்டம் சாப்பிட்றீங்கன்னா அதை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறப்ப அந்த நேரத்தில் பழங்கள், நட்ஸு, மக்கானா கூட நீங்கள் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான உணவுகளை எடுத்துக்கோங்க. க்ரீன் டீ எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வெஜ்ஜு சூப்பு, மட்டன் சூப்பு இந்த மாதிரி ஐட்டம் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு டீ, காஃபி ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறப்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க. நைட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கினா தூங்குறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே மொபைல், லேப்டாப்பு, டிவி பார்க்குறது, டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நிறுத்திடுங்க. ஏன்னா அதிலேருந்து வரக்கூடிய நீல கலர் இல்லை அப்படின்னா வெள்ளை ஒளி அப்படிங்கிறது மெலட்டோனின்னு சொல்லக்கூடிய நம்ம தூக்க ஹார்மோனுடைய உற்பத்தியை கம்மி பண்ணிவிடும். இதனால் உங்களோட தூக்கத்துடைய சுழற்சி அப்படிங்கிறது பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி உடலுக்கு ஒரு நல்ல அமைதியை அளிக்கக்கூடிய ஒரு பானம் ஏதாவது எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பூண்டு பால் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மஞ்சள் சேர்த்து அந்த பால் எடுத்துக்கோங்க. அஸ்வதந்தா சேர்த்து எடுத்துக்கோங்க. ஜாதிக்காய் சேர்த்து பால் எடுத்துக்கோங்க. அது கூட மஞ்சள் சேர்க்குறதா, பூண்டு சேர்க்குறதா, ஜாதிக்காய் சேர்க்குறதா, அஸ்வதந்தா சேர்க்குறதாங்கிறது உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிறது. ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா அஸ்வதந்தா பொடி சேர்த்து டெய்லி நைட்டு பால் குடிச்சிட்டே வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் காலையில் அஸ்வதந்தா பொடி சேர்த்து பால் எடுக்கிறீங்க அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பூண்டு பால் எடுங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்தாலும் சரி, குழந்தைலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலும் சரி, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் அன்னைக்கு நடந்த 3 நல்ல விஷயத்த மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் 3 வேளை சாப்பாடு, ட்ரெஸ் எல்லாமே கிடைக்குதில்ல, அது கிடைச்சதுக்காக நன்றி சொல்லி பழகுங்க. யூனிவர்ஸுக்கிட்ட நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல எண்ணத்தோடு படுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய உடம்பே ஹாப்பி ஹார்மோன்ஸை சுரக்க ஆரம்பிக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருக்கிற பாருங்க. நெகட்டிவ் தாட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை உங்கள் லைஃப்பில் எது நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுங்க. சப்போர்ட்டிவ் ஹஸ்பண்ட் இருக்காங்க, உங்களுக்கு நல்ல அம்மா அப்பா இருக்காங்க, உங்களுக்கு வீடு இருக்குது, எல்லா சாப்பாடு 3 வேளைக்கும் சாப்பாடு அப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பர் பென் எடுத்து எழுத பாருங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தூங்க போகிறதுக்கு அந்த மாதிரி நடந்ததுக்காக நன்றி சொல்லி நல்ல விஷயம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லி பாருங்க. டெய்லி 2 அல்லது 4 வரையாச்சும் நீங்கள் எழுதணும். இது மனதில் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வரதுக்கும் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, பதட்டம், இல்லை நெகட்டிவிட்டி இது எல்லாத்தையுமே குறைக்கும் அப்படின்னு சொல்லி அறிவியல் ரீதியாக சொல்கிறாங்க. இது எல்லாமே டாக்டர் சொன்ன முக்கியமான ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது, அவங்க கடைசியாக சொன்ன விஷயம் அப்படிங்கிறது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய நெகட்டிவிட்டி வெளியில் போகணுன்னா நம்ம ஒரு பேப்பரில் நம்மளுக்கு மனசில் என்னென்ன தோணுதோ அதை எல்லாமே எழுத ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயமா எது 4 தோணுதோ அதை நீங்கள் எழுத ஆரம்பிங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹார்மோன்ஸ் இயற்கையாகவே ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு இதெல்லாம் மன அமைதியை கொடுக்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக தினமும் மிதமான உடற்பயிற்சி அப்படிங்கிறது தேவை. இது நல்ல தரமான எக் குவாலிட்டியை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலை அண்ட் ஈவினிங் அல்லது 2 வேளைகளுமே சின்ன சின்ன டைமில் நீங்கள் நடைபயிற்சி செய்யலாம், யோகா செய்யலாம், பிராணாயாமம், மூச்சு பயிற்சி செய்யலாம். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால் குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாம் கட்டாயம் இது 3 செய்யணும். யோகா, நடைப்பயிற்சி, பிராணாயாமம் 3 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க கட்டாயம் செய்யணும். அடுத்தது உங்கள் மாதவிடாய் சுழற்சியை தொடர்ந்து கண்காணிச்சிட்டே இருக்குங்க. ஏன்னா சிலருக்கு அந்த ஃபெர்டிலிட்டி ட்ராக் பண்ணுறதே தெரியாது. ஓவலேஷன் டேஸ் எப்போ வருது இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அதை எப்படி உங்களுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சேனல்லே மாதம் நான் ஓவலேஷன் ட்ராக்கர் இந்த ஜூலை மந்த்துக்கான ஓவலேஷன் ட்ராக்கர் நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டுட்டேன். நீங்கள் உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியலனா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ஓவலேஷன் டைட்டில் இருக்கும், அதை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக இருக்கக்கூடியது, நீங்கள் ரொம்ப ஒர்க் ப்ரெஷராக இருக்கிறீங்க, இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மனசை காமாக இருக்கிறதுக்கு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச சில ஒர்க்ஸ் பண்ணுங்கள், படம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கேளுங்க, பிடிச்சவங்கள்ட்ட மனசை விட்டு பேசுங்க. இது எல்லாம் ஒர்க் ப்ரெஷர் உங்கள் மனசை அமைதிப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுங்கள், பிடிச்ச இடத்துக்கு போங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யுங்க. இது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கும் உங்களோட பாடியை ரெக்கவர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மனசு பாரம் குறைஞ்சாலே
ஆட்டோமேட்டிக்காக உடம்பு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். நான் இந்த வீடியோவில் சொன்ன 15 வழிமுறைகளுமே உங்கள் கர்ப்பம் தரிக்கிறதோடைய அந்த வாழ்க்கை பயணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மைல்கல் அப்படிங்கிறது. நான் இந்த வீடியோவில் சொன்ன 15 பாயிண்ட் அப்படிங்கிறது வெறுமனே 15 பாயிண்ட்டுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தான் நீங்கள் காலையில் எழுந்ததுலேருந்து பண்ணணும். இதை ரெகுலராக பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்லேயே ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த டைம்லேருந்து இந்த டைம்குள்ளே நம்ம இதை சாப்பிட்ணும், இது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கடைபிடிச்சி பண்ணுங்கள். கட்டாயம் எல்லாருக்குமே ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது ஃபர்டிலிட்டியாக மாறி உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை குட்டியாக தான் போகணுன்னு நினச்சேன், லென்த்தியாக போயிட்டே இருக்குது. இது நான் மெம்பர்ஷிப்காக க்ரியேட் பண்ண வீடியோ. சரி, ஓகே, இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற காரணத்துக்காக தான் பப்ளிக் வீடியோவில் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா கீழே ஐஃபோன் காமிக்கும். நிறைய ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணக்கூடிய உமன்ஸ்க்கு இந்த வீடியோ போகும். மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.